வணக்கம். மைக்ரேன் நோயில் பயன்படக்கூடிய மைக்ரேன் வந்து நம்ம நோயின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மைக்ரேன் நோயில் வந்து பயன்படக்கூடிய ஒரு சூரணத்தை இப்போ பார்ப்போம். இது மைக்ரேன் அப்படின்னு ஒரு நோயின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, மைக்ரேனுக்கு பிரச்சனை வந்து தலையில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு பிரச்சனையாலும் இந்த மாதிரி தலைவலி நீடித்து இருக்கிறதெல்லாம் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை தான் அப்படி தலைவலி வரும். இது இன்னும் சில இதையும் தாண்டி சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா பரம்பரையாக தலைவலி பிரச்சனை உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து இன்னும் காரணங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படலை. இந்த தலைவலி வந்து நிறைய டைப் இருக்குது. இதில் வந்து ரொம்ப மோசமாக பார்க்கக்கூடிய ஒரு சில தலைவலிகள்லாம் இருக்குது. இதனால தான் இப்போ ஒரு தலைவலி அப்படின்னு வந்துட்டாலே அவங்க உடனடியாக பயந்துக்கிட்டு இவங்களே போய் சிடி ஸ்கேன்லாம் பார்க்குறது இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா தலையில் ஏதாவது டியூமர் இருக்குமோ, வேறு ஏதாவது டிபியோட படிவங்கள் இருக்குமோ, புற்றுநோயோட ஆரம்ப விஷயமா இருக்குமோ அப்படின்லாம் பயந்துக்கிட்டு உடனடியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் வந்து அடிக்கடி சிடி ஸ்கேன் பார்க்குறதும் அதுவும் வந்து அதோட ரேடியேஷனும் வந்து அந்த மாதிரி தலைவலி பிரச்சனைக்காரங்களுக்கு அது ஆகிறது இல்லை. ஏன்னா அகர்வேட் ஆகும். அதனால் ஏன்னா ஒரு சிடி ஸ்கேன் பார்க்குறது வந்து அதோட ரேடியேஷன் வந்து ரொம்ப பவராக மூளையை பாதிக்கும். அதனால் வந்து அடிக்கடி சிடி ஸ்கேன் பார்க்குறதெல்லாம் தவிர்த்துருங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மேலும் பார்த்தீங்கன்னா தலைவலியில் ரொம்ப மோசமாக பார்க்கப்படுறது, அதாவது ஒரு தலைவலி அப்படின்னு இதுக்கு காமனாக ஒரு பேர் வச்சுட்டாலும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கிறது கிடையாது. வலதுலேருந்து இடது பக்கம், இடதுலேருந்து வலது பக்கம், முன்னாடி பின்பக்கம், புரடி பக்கம், இப்படி பல இடங்களை இது லொக்கேட் பண்ணி ஒரு கிராம்ப் மாதிரியோ, அதாவது இழுக்கிற மாதிரியோ, ரொம்ப அடைக்கிற மாதிரியோ, மயக்கம் வர மாதிரியோ இப்படியெல்லாம் கடுமையான ஒரு வலிகளை உண்டு பண்ணுறதுனால இது வந்து ஒரு தலைவலி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிற விஷயம் கிடையாது. இதில் முக்கியமாக வந்து ரொம்ப கடுமையான தலைவலி அப்படின்றத பார்க்கக்கூடியது என்னன்னா, வலது பக்கம் பார்த்திங்கன்னா, வலது பக்கம் வந்து தலைவலி சிவியராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடது பக்கம் அதிகமாக பிரச்சனை இருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா கை கால் கை எல்லாம் மரத்து போடுறது, அதிகமாக பெயின் வர்றது. அதே மாதிரி இடது பக்கம் அதிகமாக பெயின் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வலது பக்கம் அதிகமாக பாதிக்கப்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நியூரோ கம்ப்ளைண்ட்டுங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து டெஸ்ட் பண்ணி மருந்துகளை எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். இருப்பினும் எல்லா விதமான மைக்ரேனுக்கும் பயன்படக்கூடிய ஒரு சூரணத்தை இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து மைக்ரேனுக்கு மட்டும்தான் இது சிறப்பாக வேலை செய்யும். மைக்ரேன் மாதிரி ஒரு தோற்றம் உள்ள சைனசைட்டிஸில் வரக்கூடிய வலிகளுக்கு இது பயன்படாது. ஏன்னா சைனசைட்டிஸ் வலியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மூக்கடைப்பு, தும்மல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைக்ரேனில் இருக்கவே இருக்காது. ஏன்னா இது ஒரு தனி பிரச்சனையாக இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் அதோட வடிவங்களை. அதனால் அந்த மாதிரி ஒரு சைனஸ் பிரச்சனைக்கு இந்த சூரணம் வேலை செய்யாது. சுத்தமான ஒரு மைக்ரேன் பிரச்சனையாக இருந்தால் இந்த சூரணம் நல்லா பயன்படும். இது அனுபவத்தில் இது பல பேர் சாப்பிட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க. அதை வந்து ஒரு எளிமையாக எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஏன்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு மூலிகையை காட்டி பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச மூலிகை தான் குப்பை மேனி. நீங்கள் குப்பை மேனியை வந்து தேவையான அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா அலசிட்டு தண்ணி சத்து போகிற மாதிரி நல்லா உதறிட்டு ஓரளவு கொஞ்சம் நிழல் காய்ச்சலாக காய்ச்சோன்னே அதுக்கப்புறம் இலைகளாக கொய்து நீங்கள் நிழல் காய்ச்சலாக ஒரு துணியில் பரப்பி காய போட்டுருங்க. பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி அது நல்லா தண்ணி சத்துலாம் நல்லா காய்ஞ்சி நிழலில் காய்ஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா வெயிலில் நல்லா முருகலாக காய போட்டுருங்க. காய போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சிலே பொடி பண்ணலாம். மிக்சிலே பொடி பண்ணிவிட்டு ஒரு நைஸ் கண்ணு உள்ள ஒரு சல்லடையில் நல்லா நைஸ் பொடியாக சலித்து வச்சுக்கிங்க. இந்த பொடி வந்து ஒரு 100 கிராம் இருக்குன்னா ஒரு 25 கிராம் மிளகு அதை நல்லா பொன்னுரலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 10 கிராம் வந்து 10 கிராம் வந்து ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க ஏல அரிசியாக பார்த்து ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 10 கிராம் மட்டும் தேர்ந்தெடுத்துங்க. அதையும் வந்து ரொம்ப சிறு அனலில் ரொம்ப போட்டு நீங்கள் கடுமையான நெருப்புலாம் வருதிங்கன்னா அதில் இருக்கிற வாலட்டைல் ஆயில்ஸ்லாம் எவாபரேட் ஆகிடும். அதனால் அது வந்து கருகி போயிடும். அதனால் இளம் சூட்டில் அப்படி வறுத்து உடனடியாக எடுத்துருங்க. இல்லைனா மிளகு வறுக்கும் போதே மிளகு வறுத்துட்டு கீழே இறக்கணுன்னே அந்த சூடான சட்டியிலே நீங்கள் போட்டு இந்த ஏல அரிசியை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கைபாகமாக பக்குவமாக முறியாமல் செஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த 2 சரக்கையும் நல்லா பொடி பண்ணிவிடுங்க. அதாவது இந்த 10 கிராம் ஏலக்காவையும் ஒரு 25 கிராம் மிளகையும் நல்லா பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் குப்பைமேனி பவுடரோட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த கலவை வந்து நல்லா போட்டுடணும்.
நல்லா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சுங்க. இதை உடனடியாக பயன்படுத்தாங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து இதை நல்லா செட் ஆனதுக்கப்புறம், ஏன்னா இதுக்கு ஒரு செட்டிங் டைம் இருக்குது, அது மாதிரி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இந்த பொடியை எடுத்து சாப்பிட்லாம். இந்த பொடியை சாப்பிட்ற விதங்கள் பல விதமாக இருக்குது. எப்படின்னா தேனில் குழப்பியும் உருட்டி அப்படி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சும்மா வாயிலிட்டு வெந்நீரும் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் போதுமானது. ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே காலம்பரை, மதியானம், சாயங்காலம், இரவு அப்படின்னு ஒரு 4 நேரம் வியாதியோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லைன்னா 4 நேரம் அல்லது 3 நேரம் கூட சாப்பிட்லாம். ஒரு 1/2 டீஸ்பூனே போதுமானது. தேனில் சாப்பிட்றதுனா அதுக்கு அந்த குழப்பறதுக்கு தேவையான தேனை விட்டு நீங்கள் நல்லா அப்படி குழப்பி உருட்டி வாயில் விட்டு சுவைச்சி சாப்பிட்டுட்டு மேலே வெந்நீர் குடிக்க வேண்டியது தான். எதாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. இதுக்கு பத்தியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பத்தியம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நிறைய விஷயம், பத்தியம்ன்றதை விட நம்ம பண்ணிக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா தூக்கம் சரியான நேரத்தில் தூங்குறது, முறையான சாப்பாடு சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிட்றது, சேலடுகள் அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா மீனெண்ணெய் மாத்திரை இதெல்லாம் கூட வாங்கி சாப்பிட்லாம். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, சில பேருக்கு தலை குளித்த உடனே தலைவலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வெயிலில் போனால் எனக்கு தலைவலி வந்துடுது அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு டைப் அலர்ஜி அப்படின்னு தான் சொல்லலாம். அது மாதிரி இந்த மாதிரி தலை குளிக்கிறது, அடிக்கடி வெயிலில் சுற்றுறது அப்படின்றதெல்லாம் கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கிறது தான். இதுவும் வந்து ஒரு பத்தியம் கூட சொல்லலாம் அப்படின்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம எந்த அளவுக்கு தவிர்த்துக்கிறோமோ அது நல்லது. வாரத்தில் ஒரு நாள் தலை குளிக்கிறது அப்படின்றத வச்சுங்க. டெய்லி தலை குளிக்கிறது, தலைவலி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்களே ஆளாயிட வேண்டாம். அதே மாதிரி தேவையான நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிருங்க. அதிகமான வெயிலில் சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா இதில் வந்து பிபி போன்ற விஷயங்களும் இந்த தலைவலிக்கு முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால் தலைக்கு மட்டுமே அதிகமாக ப்ரெஷர் வரக்கூடிய தலைவலிகள்லாம் கூட இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள சின்ன ரத்த குழாய்கள்லாம் வெடித்து ஒரு ஹேமராய்டெல்லாம் கூட வரும். அந்த மாதிரி நேரம்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சிவப்பாணுக்கள்லாம் வந்து கோட்டிங் ஆகி கண்ணெல்லாம் கூட சிவப்பாயிடும். அந்த மாதிரி மைக்ரேன்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஒரு சிவியரான மைக்ரேனை சேர்ந்தது. அந்த மாதிரி இருந்ததுன்னா சரியான ஒரு நியூரோ டாக்டரை பார்த்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா எதுக்கு நியூரோ டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, சித்த மருத்துவர்களாலே அதை சரி பண்ண முடியும். இருந்தாலும் இந்த மாதிரி மைக்ரேனுக்கு வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான சித்த மருத்துவம்லாம் பார்க்குறதுன்றது அதிகமாக இப்போ யாரும் ஒரு ஷார்ப்பாக பார்க்குறது கிடையாது. அதனால தான் இந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணுறேன். அதனால் நல்ல மருந்துகள்லாம் சித்தாவில் இருக்க உள் மருந்துகள்லாம் அது நல்ல அனுபவம் உள்ள மருத்துவர்களை நாடி அந்த மாதிரி மருந்துகளை சாப்பிடுங்க. நல்ல பலன் அளிக்கும். நன்றி. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பண்டிஸ் பெயினை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அந்த நோய் எப்படிங்க போய்க்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம், எளிமையான வழியில் ஏதாவது போய்க்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதில் எளிமையான வழி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எளிமையான வழியெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சரியாக தண்ணியெல்லாம் குடிக்கிறதில்ல, மலச்சிக்கலை சரியாக கவனிக்கிறதில்ல. ஏன்னா அந்த மலச்சிக்கலை சரியாக கவனிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா மலம் வந்து வரக்கூடிய அவசரத்தில் கூட என்ன பண்ணுவாங்க, அதை கூட அடக்கிக்கிட்டு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படிலாம் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அடக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட சுழற்சியில் இந்த சைனஸ் அதாவது பார்த்திங்கன்னா இந்த அப்பண்டிசைட்டிஸில் அந்த லோபுக்குள்ளே அந்த மாதிரி வைரஸ் வந்து அதிகமாக உள்ளுக்குள்ளே லோட் ஆகிடுச்சுன்னா அதுவே ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து அதிகமாகும். இதுதான் விஷயம். இது வந்து அதிகம் இந்த வைரஸோட தாக்கம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மலச்சிக்கலை வந்து சரியாக வச்சுக்கணும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்ணும். முறையான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும். அது ரொம்ப முக்கியம். அப்பண்டிசைட்டிஸில் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸே எதுன்னா, வலி வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுரம் வரும், அதுக்கப்புறம் தான் கடுமையாக வாந்தியெல்லாம் வரும். இந்த 3 சிம்டம்ஸும் வந்து இந்த நோயில் வந்து ரொம்ப பிரதானமாக இருக்கும். இது மாதிரி அடிக்கடி உங்களுக்கு வந்ததுன்னா உடனடியாக செக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதிகமாக சீல் பிடிச்சி அது ஓட்ட விழுகிறதுக்குள்ளே சீக்கிரம் கவனமாக மருந்து தேடி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் இதில் வந்து உணவு கட்டுப்பாடு, சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது, தன்னை பராமரிச்சுக்கிறது, அடிக்கடி மலச்சிக்கல் உள்ளவங்க 6 மாதத்துக்கு ஒருக்க பேதி சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதனால் கூடுமான வரைக்கும் உணவுகள்லாம் இந்த நோய்க்காரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த அப்பண்டிக்ஸு பெயின் சில பேருக்கு வரும். வந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 நாளில் அது உடனே அந்த பெயின்லாம் மாறிக்கும். உடனே மாறிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வயிற்றில் ஒரு கேஸ் மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர ஆரம்பிக்கும். இவங்க உடனே இதில் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு வாயு கோளாறு அப்படின்னு நினச்சிட்டு கூட விட்டுருவாங்க. அதனால் பிரதானமாக அந்த வாயு பிரச்சனை வயிற்றில் இருக்கும்போது அதுக்கு மட்டும் பிரதான சிகிச்சையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த அப்பண்டிசைட்டிஸ்னால தான் இந்த பிரச்சனை வருதுன்றதை அவங்க புரியாமையே சிகிச்சை எடுத்துக்கிறதெல்லாம் உண்டு. சில நேரங்களில் டயக்னோஸ் பண்ணும்போது கூட அதை மறந்துடுறாங்க. அந்த மாதிரி அப்பண்டிக்ஸில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறத கூட மறந்துடுறாங்க. அந்த வார்த்தையை கூட கேட்குறது அவசரமாக கேட்குறது கூட கிடையாது டாக்டருங்க. இந்த மாதிரி பல விதமான தொந்த உபாதைகள் இதோடு சேர்ந்து இருக்கிறதுனால இதுக்கு தனித்தனியாக கவனம் பண்ணி மருந்து சாப்பிட்றது, தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதை விடுத்து சாதாரண அப்பண்டிக்ஸில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை, அந்த வலியை எப்படியெல்லாம் போய்க்கிக்கலாம் அப்படின்றத இப்போ ஒரு சூரணம் மூலியமாக பார்ப்போம். இந்த சூரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு மூலிகை ஒன்றும் காட்டி பேச போகிறதில்ல. ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை தான். அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசி வந்து சர்ப்ளஸாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அம்மான் பச்சரிசி தேவையான அளவுக்கு கொண்டாந்து காய போட்டு வச்சுக்கிங்க. அதே மாதிரி வல்லாரை வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஏன்னா இப்போ அந்த வல்லாரன்னும் போது ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வல்லாரை மாதிரியே தோற்றம் உள்ள இன்னொரு வல்லாரை வந்து விற்பனைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து ஹைட்ரோகாட்டைல் ஜாவனிகா அப்படின்னு பேர். அந்த இனத்தை வந்து தயவுசெய்து உபயோகப்படுத்தாதீங்க. அதாவது வல்லாரையில் வந்து பழைய வல்லாரை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏசியாட்டிக்கான்னு, அதாவது ஹைட்ரோகாட்டைல் ஏசியாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வல்லாரை தான் இந்த சூரணத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் உண்மையான வல்லாரையும் கூட. இந்த ஹைட்ரோகாட்டைல் ஏசியாட்டிக்கா அப்படின்றது ஒரு ஃபாரின் பிளான்ட்டு. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வல்லாரைக்குள்ள குணங்களை அது ஏறத்தாழ கொடுத்தாலும், ஆனால் முற்றிலும் அது வந்து வேறு பொருள். அது வந்து ஒரு வெஜிடேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஃபாரினில். சாலட் மாதிரிலாம் சாப்பிட்றாங்க, டீ போட்டு சாப்பிட்றாங்க. அதுவும் மருத்துவ குணம் உள்ளது தான். அந்த வல்லாரையை மட்டும் பயன்படுத்தாதீங்க. அந்த வல்லாரை தான் வந்து ஒரு பார்வைக்கு அழகாக இருக்கிறதுனால, அது ரொம்ப நாளைக்கு காயாமல் இருக்கிறதுனால, அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால அதை அதிகமாக மார்க்கெட்டில் கொண்டாந்து விற்கிறாங்க. அதை மட்டும் தயவுசெய்து வாங்காதீங்க. சுத்தமான ஒரு நாட்டு வல்லாரையாக தேர்ந்தெடுத்து கொண்டாந்து அதுவும் நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு சம அளவு இருக்கிற மாதிரி கீழே நெல்லியும் கொண்டாந்து காய போட்டு வச்சுருங்க. ஏன்னா கீழே நெல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய வெயிட்டு குறையும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக கொண்டாந்து காய போட்டு வச்சுக்கோங்க. மொத்தமாக சூரணம் பண்ணோம்னா 3 சம அளவு இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இது எல்லாமே நிழல் காய்ச்சலாக போட்டுட்டு நல்லா நல்லா நீர் சத்தெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வெயிலில் பரட்டி நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே கையால் நல்லா திரித்து தேவையில்லாத காம்பு பகுதிகள்லாம் அப்புறப்படுத்திட்டு தனி இலை பகுதிகளாக தேரக்கூடியதாக பார்த்து நல்லா தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணுங்கள். அப்படி பொடி பண்ணும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாம் சேர்ந்து ஒரு 100 கிராம் இருக்குன்னா அந்த 100 கிராமுக்கு ஒரு 25 கிராம் மிளகு, ஒரு 25 கிராம் ஜீரகம், இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த 2 ஐட்டத்தையும் நீங்கள் பொன்னுரலாக வறுத்துருங்க. அதாவது மிளகையும் பொன்னுரலாக வறுத்துருங்க, ஜீரகத்தையும் பொன்னுரலாக வறுத்துருங்க. நல்லா வறுத்துட்டு இந்த பொடியோடு போட்டு நல்லா மிக்சியில் அடித்து துணியில், அதாவது அடித்து துணியில் சலிக்கலாம். துணியில் சலிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பெருங்கண்ணு உள்ள ஒரு சல்லடையில் சலிச்சுட்டு திப்பியெல்லாம் நீக்கிட்டு திருப்பி மிக்சியில் அரைச்சி சின்ன கண்ணு உள்ள சல்லடையில் திருப்பி சலித்து எடுத்து வச்சு எப்படியா மென்மையான பொடியாக நீங்கள் எடுத்து வச்சிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பொடியோட வன்மை காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த பொடியை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்போஸ் ஆகி மருத்துவ குணமெல்லாம் கெட ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 3 மாதத்துக்கு உள்ளது இல்லை ஒரு 2 மாதத்துக்கு உள்ளதை மட்டும் அரைச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சுங்க. இதுவும் இதே மாதிரி தாங்க. வாயில் இட்டு வெந்நீர் குடிக்கலாம், இல்லை தேனில் குழப்பி சாப்பிட்லாம். மற்றபடி வந்து புளிக்காத மோர் இருந்ததுன்னா அதில் கலந்து கூட சாப்பிட்லாம். ஒரு அரை டீஸ்பூன் போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு 4 வேளை எம்டி ஸ்டமக்லேயே சாப்பிட்டுட்டே வாங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுன்ற அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ வேகமாக அந்த பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அது ரொட்டேட் ஆகிட்டு இருந்தாலும் சரி, சீல் பிடிக்கிற தன்மையை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, வேகமாக அதெல்லாம் அழித்து அங்கே இருக்க புண்ணெல்லாம் ஆற்றி ஜவ்வில் இருக்கிற வேதனைகள்லாம் தெளித்து ஜவ்வு வந்து அதாவது ஜவ்வு வந்து அழிஞ்சு போயிருந்தாலும் அந்த ஜவ்வையும் திருப்பி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த
சூரணத்துக்கு உண்டு. தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க. எப்படிப்பட்ட அப்பெண்டிசைட்டிஸோடைய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறிக்கிட்டே வந்துடும். அதோடு சம்மந்தப்பட்ட இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் மாறிக்கிட்டே வந்துடும். அது ரொம்ப முக்கியங்க. அதை பார்த்துங்க. நிறையா தண்ணீர் சாப்பிடுங்க. கரைக்கப்பட்ட உணவுகளை இதில் எடுத்துக்கணும். காரமெலாம் சாப்பிடக்கூடாது. கரப்பான் சம்மந்தமான உணவுப் பொருள்லாம் நீக்கிடுங்க. எண்ணெயிலேருந்து எல்லா விஷயங்களும் கவனித்து பார்த்து இந்த உணவை சாப்பிடணும். ரொம்ப புளிச்ச நொதியான உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. உணவில் நிறைய வெங்காயம்லாம் சேர்த்துங்க. நல்லா பலன் அளிக்கும். மேலும் உங்களுக்கு இந்த சூரணம் தயாரிக்கிற சம்மந்தமாகவோ இந்த நோயை பற்றி ஏதாவது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் வழக்கம் போல் நீங்கள் எனக்கு ஃபோன் அடித்து எப்போ வேணாலும் நீங்கள் பேசலாம். மேலும் இதுக்கு முன்னாடி சொன்ன சூரணத்தில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த குப்பைமேனி சூரணம் உங்களுக்கு மைக்ரேனுக்கான சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சூரணம் வந்து நாள்பட்ட அரிப்பு தடிப்புக்கு கூட அந்த சூரணத்தை தொடர்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு, அதாவது அரிப்பு தடிப்புனா அதுவும் ஒரு அலர்ஜி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன கண்ணுக்கு தெரியாத காணாக்கடி விஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் ஏற்பட்டதாக இருந்தாலும், அதாவது அந்த மாதிரி தடிப்புகள் வந்து பல விதமான தடிப்புகள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து சிவப்பு நிறமான தடிப்புகள் எது இருந்தாலும் உடனடியாக அது சௌரியம் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு குப்பைமேனி சூரணம் அது. இதெல்லாம் பண்ணி வச்சிங்க. இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா 3 கவுண்டர்ஸாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நோயை புரிஞ்சுக்கிங்க. அந்த நோய்க்கு இது தகுதியான மருந்தாக தான் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு இது ஏதாவது செய்ய விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை எப்படியெல்லாம் தயாரிக்கலாம், எப்படி வச்சுக்கலாம், அப்படி தயாரித்து வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.